வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் குழம்பு. இது எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆட்டுக்காலை வேக வச்சு சூப் எடுத்து தனியாக எடுத்துட்டோம். இப்போது நம்ம அந்த காலை வச்சு குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஆனியன் வந்து 1 கப் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் உங்களோட சாய்ஸ் தான். ஒரு முழு தக்காளி சேர்த்துருக்குறேன். இதை வந்து நம்ம பாதி நல்லா வதங்கின உடனே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு துருகின தேங்காய் நான் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்து நம்ம கொஞ்சம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம தண்ணி சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். 3 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து சிம்மில் வச்சுட்டு கரம் மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இது நம்ம நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். அதாவது சிம்மில் வச்சுட்டு கலந்துக்குங்க, அடி பிடிக்காமல். அதாவது எண்ணெய் எல்லாம் மேலே தெரிஞ்சு வரணும். ஃபுல்லாக அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். அதுக்காக இப்போ இந்த டைமில் நான் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் 3 டீஸ்பூனும், தனியாத்தூள் 2 டீஸ்பூனும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற ஆட்டுக்காலும் அதோட தண்ணி அதுவும் சேர்த்து அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இது நல்லா வந்து கொதி வரணும். இந்த ஆட்டுக்கால் அளவு பார்த்திங்கன்னா 2 ஆட்டோடைய கால், அதாவது 8 கால் அது சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம கடைசியாக குழம்பு திக்கானதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்து நம்ம கலரி இறக்க போகிறோம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோஸில் பார்க்குறேன். நன்றி.